ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம அந்த ஆன்கோயிங் ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். எபிசோடில் ஹீரோயினோட அக்காவும் அண்ணனும் இறந்து போயிருப்பாங்க. அண்ணன் பையனை ஹீரோ ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணியிருப்பாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகி அந்த பையனை யார் வச்சுக்கிறேன்னு கேட்கும்போது ஹீரோயின்ட்டே கொடுத்துட்டு போயிடுவார். நெக்ஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு அங்கே போகும்போதே அவங்க அக்காவோட ஞாபகம் அதிகமாக வருது. வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சோடனே அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே அவங்க அக்காவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க லாஸ்ட்டாக கால் பண்ணும்போது எடுத்துருக்கலாமேன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இருந்த நல்ல ஹாப்பியான மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையனும் ஹேண்டியை ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மான்னு அழுகிற அந்த சீன் பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, நான் எங்கள் அண்ணன்ட்ட கடைசியாக கால் பண்ணும்போது எடுக்கவே இல்லை, அன்றைக்கி ஒரு வேளை கால் பண்ணியிருந்தா அவன் என்ன சொல்லியிருப்பான்னு தெரியல, இப்போ நான் அந்த காலை எடுத்துக்கலாம்னு எனக்கு தோணுது அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே அவங்க அண்ணன் அக்கா ரெண்டு பேரையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் மார்னிங்கை காட்டுறாங்க. ஹீரோயினால் எதையுமே சமாளிக்கவே முடியல. அவங்க இன்டர்வியூக்கும் ரெடி ஆகிக்கிட்டே அந்த குட்டி பையனுக்கும் சாப்பாடு செஞ்சு ஊட்டுறாங்க. அவன் சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்கிறான். அவங்க செஞ்ச சாப்பாடு அவனுக்கு பிடிக்கல போல் துப்பிடுறான். ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தோன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழியாக எப்படியோ வீட்டை க்ளீன் பண்ணி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த கதையோட செகண்ட் ஹீரோவை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் ஏதோ ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருப்பார் போல். அது மட்டும் இல்லை, இவர் தான் ஹீரோயினோட ஃபஸ்ட் லவ் போல். ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணதெல்லாம் காட்டுறாங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்னு யோசித்து காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ இன்டர்வியூவுக்கு வர்றதும் இவரோட கம்பெனிக்கு தான். ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்தோன்னே இவர் சிரிச்சிட்ருக்காரு. நைட் ஃபுல்லாக ஹீரோயின் இன்டர்வியூக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோயின் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலையில் ஹீரோயின் இன்டர்வியூ போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. அந்த குட்டி பையனை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹீரோ அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போது சாக்லேட் பார்க்கும்போது அந்த குட்டி பையனோட ஞாபகம் வருது. அவனோட அந்த மெமரிஸை யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோயின் இன்டர்வியூக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி, என்னால் இப்போ இங்கே வந்து பார்க்க முடியாதுடி, எனக்கு இப்போ முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு, சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஹீரோயின் பக்கத்து வீட்டிலலாம் போய் அந்த குட்டி பையனை வச்சுக்கிறதுக்காண்டி ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ணல. உடனே ஹீரோயின் வேறு வழியே இல்லாமல் ஹீரோவுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோ முடியவே முடியாதுன்னு எவ்வளவோ சமாளிக்க பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் விடவே இல்லை. அவரை எப்படியோ சமாளித்து அந்த குட்டி பையனை பார்த்துக்கிற வச்சிடுறாங்க. போது ஹீரோயின் குட்டி பையனுக்கு சாக்லேட் மட்டும் கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை. அவர் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்காம அவரோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாப்பிட ஏதாவது கொடுக்கலாம் பார்த்தா அவர் வீட்டில் ஒன்றுமே இல்லை. உடனே கடையில் ஆர்டர் பண்ணி குட்டி பையனுக்கு பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அந்த குட்டி பையனுக்கும் அவங்க அங்கிளோட இருக்கிறத ரொம்ப பிடிச்சிருக்கு போல், ஹாப்பியாக இருக்கான். அவனை அப்பான்னு வேறு கூப்பிட்றான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரின்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட வச்சுட்டு இங்கிட்டு திரும்புகிற நேரத்துக்குள்ளே வீட்டையே ஒரு வழி பண்ணிடுறான். அதோட ஹீரோயினை பழி வாங்கணுங்கிறதுக்காண்டி ஹீரோயின் இன்டர்வியூக்கு போகிற இடத்துக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஹீரோ பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிடுறாரு. ஹீரோவுக்கு வெளில கூட்டு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது குட்டி பையன் ஓடி போய் வாட்டர் ஃபால்ஸில் விளையாட ஆரம்பிச்சிடறான். ரெண்டு பேருமே அவனை தேடி போகிறேங்கிற பேரில் ரெண்டு பேருமே நல்லா விளையாடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேருமே ஒரு அப்பா அம்மா மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு குடும்பமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி பையனை தூக்குனோடனே ஹீரோயின் நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயின் வீட்டில் ஒரே சவுண்டாக இருக்குது. என்னடா எந்திரிச்சு பார்த்தா ஹீரோ அங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டார். ஹீரோயின் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நேற்று என் வீட்டை வந்து ஒரு வழி பண்ணிட்டியல்ல, இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நீ தானே சொன்ன நம்ம ஒரே குடும்பம்னு அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை வெறுப்பேற்றுறாரு. ஹீரோயின் என்னமோ சொல்லி சமாளிக்க பார்த்தாலும் ஹீரோ விடுறதா இல்லை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்றாரு. அந்த குட்டி பையனுக்கு செஞ்சு ஊட்டிலாம் விடுறாரு. ஹீரோயின் சமைச்சப்போ சாப்பிடாதவன் அந்த ஹீரோ சமைச்ச சாப்பாடை ரொம்ப விரும்பி சாப்பிட்றான். ஹீரோயின் போய் பாத்ரூம்லாம் பார்த்தா செம்மையாக நீட்டாக வச்சுருக்கா. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ரெண்டு பேரையும் பற்றியும் மாற்றி மாற்றி குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு முடிவு எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கலாம்னு கடைசியாக முடிவு பண்ணுறாங்க. கான்ட்ராக்டும் போட்டுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் ஒன்றா இருக்க போகிறாங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடுறேன். அடுத்த எபிசோட் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம நியூ ட்ராமா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.